இன்றைய நாள் ஈரானிய மக்களுக்கு ஒரு துக்ககரமான ஒரு நாளாக இருக்கு. அந்த நாட்டின் அதிபர் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானுச்சு. குற்றாலத்துல ஒரு பையன் அடிச்சுட்டு போயிட்டாரு. திடீர்னு பெரும் வெள்ளம் ஒரு பையனோட உயிரே போயிடுச்சு. +2 படிச்சுட்டு இருந்த பையன். இப்ப நிறைய பேர் இந்த பகுத்தறிவு பேசக்கூடிய மனிதர்கள்ட்ட நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கேட்கலாம், தாராளமாக நம்ம விவாதிக்கலாம். எதிர்காலத்தை மிக சரியாக கணித்து அதன்படி அது நடக்குது அப்படிங்கும்போது இந்த அளவுக்கு இதுலெல்லாம் உண்மை இருக்கு. சாய்ராம் நியூமராலஜி நேயர்களுக்கு சதீஷாவின் வணக்கங்கள். இது ரொம்ப ஒரு முக்கியமான பதிவாக இருக்க போகிறது. இன்னும் சொல்ல போனா இந்த உலகமே ஒரு கால கணிதத்தின் கீழ் தான் இயங்குது அப்படிங்கிறதுக்கான முழு நிரூபணத்தையும் இப்ப நம்ம இந்த ஒரு சின்ன பதிவுல நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினம் 20 மே 2024. இன்றைய நாள் ஒரு ஈரானிய மக்களுக்கு ஒரு துக்ககரமான ஒரு நாளாக இருக்கு. காரணம் என்னன்னா, முந்தைய நாள் 19 அன்று அந்த நாட்டின் அதிபர் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானுச்சு. ஆக்சுவலா ரேடார்ல இருந்து அந்த ஹெலிகாப்டர் காணாம போயிட்டு அவங்க ட்ரோன் எல்லாம் வச்சு தேடினாங்க. அது அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற யூகத்தின் பேர்ல டிக்ளேர் பண்ணாம இருந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது போன்ற அசம்பாவிதங்கள்லாம் முன்பே கணிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்கும் பொழுது இதை பத்தி நிறையவே நமக்கு யூடியூப்ல நிறைய பதிவுகள் இருக்கு, ஏற்கனவே இருக்கு. பிரெஞ்சு அஸ்ட்ராலஜரான நாஸ்ட்ரடாமஸ் கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு முன்பே நிறைய விஷயங்களை அவர் கணித்து எழுதியிருந்த விஷயங்கள்லாம் நிரூபணத்துக்கு வந்தது. அப்படி நடந்துச்சு அது எல்லாமே. அதே போல பாபா வாங்கா அவர்கள், அவங்க பாபா வாங்கான்னு சொல்லும்போது நிறைய பேர் அந்த பாபாங்கிற வார்த்தையை வச்சுட்டு அவங்க ஒரு துறவி அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு துறவிக்கான ஒரு குணநலன்களோட வாழ்ந்தவங்க தான். அவங்க ஒரு பெண். ஆக்சுவலா அவங்க 1911ஆம் ஆண்டு பல்கேரியா நாட்டில் வசித்த ஒரு பெண்மணி. ஒரு புழுதி புயலின் காரணமாக அவர்களுடைய கண் பார்வை பறி போய், அந்த பார்வை பறி போனதுக்கு அப்புறம் தனக்கு உள்ளூர காட்சிகளாக நிறைய விஷயங்கள் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய விஷயங்கள் ப்ரெடிக்ட் பண்ணாங்க, நாஸ்ட்ராடாமஸ் மாதிரியே. பட் இவர்கள் சொன்னதுமே நிறைய விஷயங்கள் நடக்குது, அப்படி நடக்குது, பலிக்குது. கிட்டத்தட்ட 5000வது ஆண்டு வரைக்குமே அவங்க என்னென்ன நடக்க போகுங்கிறதெல்லாம் முன்கூட்டியே சொல்லி வச்சுட்டாங்க. இப்ப நிறைய பேர் இந்த பகுத்தறிவு பேசக்கூடிய மனிதர்கள்ட்ட நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கேட்கலாம், தாராளமாக நம்ம விவாதிக்கலாம் ஆரோக்கியமாகவே. ஏன்னா ஒரு மனிதனால் எதிர்காலத்தை மிக சரியாக கணித்து அதன்படி அது நடக்குது அப்படிங்கும்போது அப்ப எந்த அளவுக்கு இதுலெல்லாம் உண்மை இருக்கு. நம்ம ஜோதிடம் இதெல்லாம் பொய் புரட்டு அப்படின்னு சொல்லிட்டு எளிதாக நம்ம சொல்லிடலாம். ஆனா அன்றாடம் நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு அதுல உண்மை இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிய வரும். இதே பாபா வாங்கா அவர்கள் இந்த 2024ஆம் ஆண்டிற்கான ப்ரெடிக்ஷன்ஸ் அவங்க சொல்லும் பொழுது சூரிய கதிர்கள் அதனால் மிகப்பெரிய பாதிப்புகள் முன்பு எப்போதையும் விட மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லி சென்றார்கள். இது வெளிநாடுகள்ல மட்டுமில்ல, ஒரு நம்ம வசிக்கக்கூடிய இதே தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் எந்த அளவுக்கு இந்த தடவை சூரிய வெப்பம் அதிகமாக இருக்குங்கிறத உணர முடியுது அப்படின்னு நியூஸ்லாம் சொல்றாங்க. கடந்த ஒரு 40-50 வருடங்களாக இது மாதிரியான ஒரு விஷயத்த யாருமே பார்த்ததில்லை. அதுக்கு முந்தைய பதிவுகள் கூட அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இல்லை. பட் இப்போ உள்ள டெக்னாலஜி படி கடந்த 40-45 வருடங்களுக்கு முன்பு வரைக்குமே அந்த ட்ராக் ரெக்கார்டு கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. இந்த அளவுக்கு வெப்பமாகி பார்த்ததே கிடையாதான். ஊட்டிக்கே இந்த நிலைமை அப்படின்னா நம்மளாம் என்ன ஆகுறது? ஸோ இதெல்லாம் அவங்க முன்னாடியே கணிச்சிருந்தாங்க. அவங்க வாழ்ந்த காலம் 19ஆவது நூற்றாண்டு 1911லாம் நான் சொல்றேன். அப்பயே ஒரு பெண்மணியால் இதெல்லாம் சொல்ல முடிஞ்சிச்சுன்னா பார்த்துக்கோங்க. அதே போல ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களுக்கு நிச்சயம் அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும்ங்கிறத மிக உறுதியாக அவங்க சொல்லியிருந்தாங்க, எழுதியிருந்தாங்க. அதாவது அவங்க வாழ்ந்த காலத்துல இவங்க தான் அதிபரா இருப்பாங்கங்கிற பேர்லாம் தெரியாது. பட் அந்த ஒரு குறியீடாக அவங்க சொல்லி வச்சிருப்பாங்க. இந்த நாட்டின் தலைவருக்கு
ஒரு ஆபத்து இருக்கு, உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி வச்சிருந்தாங்க. இப்ப அதே போல அவருக்கு வந்து ஒரு ஒரு மர்மமான ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, அவருக்கு வந்து கேன்சர் இருக்கு அப்படிங்கிற ரூமர்ஸ் எல்லாம் அப்பப்ப வெளி வரதான் செய்யுது. இன்னும் எந்த அளவுக்கு ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய தகவலாக வரலன்னாலும் ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு இருக்கு, உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. ஏன்னா கேன்சர்ங்கிறது வந்து நம்ம கண்ணுக்கு தெரிந்து வந்து அது பணக்காரர்களுக்கும் வருது, ஏழைகளுக்கும் வருது. இங்கிலாந்து நாட்டு இளவரசிக்கு அவங்களுக்கு இப்ப கேன்சர் இருக்குன்னு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இது இது என்னன்னு சொல்றது? நம்ம வந்து ராஜ வாழ்க்கை வாழக்கூடியவங்களுக்குலாம் இதெல்லாம் எட்டி கூட பார்க்காதுன்னு நினைக்கிறோம். ஆனா அவங்களுக்கு இப்ப வந்து அவங்க வந்து இப்பதான் சமீபத்துல வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு அவங்களுக்கு. அந்த பிரசவத்துக்காக அவங்கள வந்து அட்மிட் பண்ணியிருந்தப்ப டயக்னைஸ் பண்றது, மற்ற விஷயங்கள் டெஸ்ட் எடுக்கும்போது தான் அவங்களுக்கு கேன்சர் இருந்ததே தெரிய வந்துச்சு. அது போலவே திரு புட்டின் அவர்களுக்குமே வந்து ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உலவி கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளார அவர் வந்து உயிரிழக்கலாம். அப்படி உயிர் இழந்ததற்கு பிறகுமே கூட வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களாம். ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, வெளியில அறிவிக்க மாட்டாங்க. அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டோடைய இறுதி கட்டத்தில் இருக்காரு, இந்த மாதிரியே சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப நாட்கள் கழித்து தான் அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற தகவல் வெளில வரும் அப்படின்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க பாபா வாங்கா. பட் ஆனால் இது கூடவே அவங்க சொல்லியிருந்த இன்னொரு முக்கியமான விஷயம், அதிபர்களுடைய உயிருக்கு, அதாவது பெரும் தலைவர்கள், இப்ப இந்த ஈரானிய அதிபர் இறந்திருக்காரு இல்லையா, இவர் 8th பிரசிடென்ட். இவர் 8th பிரசிடென்ட் இப்ராஹிம் அப்படிங்கிறவர் வந்து இவங்க எதிரே பார்த்து யாருமே எதிர்பார்க்கல. டிசம்பர் மாதம் 2023 நான் என்னுடைய கணிப்புகளாக நான் சொல்லியிருந்தேன், இந்த வருஷத்தின் கணிப்புகளாக அதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் வந்து முந்தைய நாட்கள் வரைக்கும் அவர் நல்லா தான் இருந்தாரு, ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். அடுத்த நாள் பார்த்தா அவர் இறந்திருப்பாருங்கக்கூடிய சம்பவங்கள் ரொம்ப அதிகமாக நடக்கும். அதுவும் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இறப்பாங்க. அதை வந்து வயதான பெரியவர்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் பார்த்து கண்ணீர் வடிப்பாங்கங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அது மாதிரியான துருசம்பவங்கள் நிறைய நம்ம பார்த்துட்டோம். பவதாரணி அவங்கள ஆரம்பிச்சு, திரு சைதை துரைசாமியின் மகன் அவர்கள் ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் வந்து டிசம்பர் மாதம் இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பாபா வாங்கா அவர்களுமே வந்து இந்த கணிப்புகளில் வந்து அவங்க வந்து ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு சொன்னது போலவே மற்ற அதிபர்களுடைய உயிரும் வந்து ஜாக்கிரதையாக அவங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிப்புகள்லாம் இருந்துச்சு. அதுல இப்ப இவர் ஈரானிய அதிபர் இவர் இறந்துட்டாரு. யாருமே எதிர்பார்க்காம நல்லா இருந்த மனிதர் 2 அணைக்கட்டுகளை திறந்து வைப்பதற்காக இனாகிரேட் பண்றதுக்காக போனவர் இப்படி இறந்து போவார்னு கற்பனையில கூட அந்த நாட்டு மக்கள் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ இது போன்ற ஒரு விபரீதங்கள் நடக்கும் பொழுதுதான் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது வருது. இதெல்லாம் வந்து பொய் கிடையாது, ஏதோ குருட்டாம்போக்கா அவங்க சொல்லி வச்சுட்டு போகல, இதுக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, கால்குலேஷன்ஸ் இருக்கதான் செய்யுது அப்படிங்கிறது புரியுது. அதனால தான் நான் எப்போதுமே சொல்லுவேன், இறைவன் வந்து ஒருவருக்கு வழிகாட்டுகிறார், பிரச்சனையிலேருந்து ஒருத்தரை காப்பாற்ற போகிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு சில மனிதர்கள் ரூபத்தில் சில கைடன்ஸை கொடுப்பாரு. நம்ம குடும்பத்திலே கூட வந்து நம்ம நிறைய தடவை கவனிச்சிருக்கலாம். நம்ம வீட்டை விட்டு ஒரு வேலையாக வெளியில கிளம்புவோம். அப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு காரணத்தினால வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவோ அப்பாவோ இன்னைக்கு போகாதரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உள்ளுணர்வுன்னு சொல்றாங்க இல்லையா, அது தூண்டப்பட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீறி போவாங்க. அன்னைக்கு அந்த காரியம் நடக்காது. அதோட வேற ஏதாச்சும் அசம்பாவிதங்கள் நடக்கும், இழப்புகள் ஏற்படும். அன்னைக்கே சொன்னியேம்மா நான் கேட்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது உள்ளுணர்வுகள் எந்த அளவுக்கு உண்மையோ அது போலவே ஒரு சில தேதிகளில் பிறந்தவர்கள் ஒரு சில தேதிகளில் சில விஷயங்களை செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது வந்து நெகட்டிவிட்டியே உண்டு பண்ணும். விதி வந்து உங்களை உந்தி தள்ளும். இந்த தேதிகளில் இந்த விஷயங்களை நீங்கள் செய்யறதுக்கு உங்களை வந்து முழு ஃபோர்ஸில் வந்து உங்களை இயக்கும். ஆனால் யாருக்கெல்லாம் வந்து இந்த எண் கணிதத்தின் மீதான ஒரு நம்பிக்கையோ அல்லது கிரகங்களின் மீதான ஒரு நம்பிக்கையோ இருக்குதோ அவர்கள் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல கைடன்ஸ் கிடைக்கப்பட்டு அவங்க வந்து காப்பாற்றப்பட்டு விடுவாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு நாள் நல்லா இல்லை அப்படிங்கும்போது அன்றைய தினம் வந்து அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இழப்புகளை வந்து தடுத்து கொள்ளலாம் அல்லது தங்களை தற்காத்து கொள்ளலாம் இந்த மாதிரி கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு. இப்போ என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நான் எப்போதுமே நான் அறிவுறுத்த விரும்புவது, ஒருவருடைய பிறந்த தேதியும் சரி கூட்டு எண்ணும் சரி அவங்களுடைய பெயர் எண்ணுக்கு சரியாக பொருந்தி போகும் பொழுது அவங்க பெரிய விபத்துகளில் இருந்து காப்பாற்றப்படுவார்கள். இந்த விஷயத்துல இந்த இடத்துல ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். விபத்துகள் அப்படிங்கிறது விதியின் அமைப்பில் ஒரு சில விஷயங்கள் நம்மளால தடுக்கவே முடியாது. ஆனா தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போனது மாதிரியான ஒரு விஷயத்தை நம்மளால செய்து கொள்ள முடியும். இப்ப காலில் கடப்பாரை தான் உழுவணுங்கிற இடத்துல
ஒரு குண்டூசியை விழ வைக்கக்கூடிய அளவுக்கு ஸ்மூத்தாக நீங்கள் அதை கடந்து வந்துடலாம். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி உங்கள் உயிருக்கே வந்து பாதகம் அப்படிங்கக்கூடிய இடத்துல வெறும் ஸ்க்ராச்சஸோட நீங்கள் தப்பிச்சிடலாம். இது எல்லாமே வந்து அந்த எண்கணிதம்ங்கிற மேஜிக் வந்து பண்ணும். இன்னும் இந்த 2024க்கான கணிப்புகள் நான் சொல்லும்போது, இந்த 2024ங்கிறதே வந்து சனியின் ஆதிக்கத்தில் வருது, 8ஆம் எண் ஆதிக்கத்தில் வருது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் எல்லாருமே வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய வேண்டுகோளையும் ஒரு அறிவுறுத்தலையும் நான் டிசம்பர் மாதம் நிறைய சேனல்களை நான் பேசியிருந்தேன். பட் ஒரு சில பேருக்கு வந்து அதற்கான வாய்ப்பு கிடைக்குது. காரணம் வந்து இறைவனுடைய அருள், குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கும் பொழுது அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள், கைடன்ஸ் எல்லாம் கிளியராக கிடச்சிருது. ஒரு சில மக்கள் வந்து இதை நம்புவது கிடையாது. இதெல்லாம் வந்து ஏதோ கண்ணு தெரியாத ஒரு பொம்பளை ஏதோ சொல்லி வச்சாங்க, இவர் எதுமோ ஒரு விஷயம் நம்பர்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் மறுபடியுமே சொல்கிறேன், இந்த ப்ரோக்ராம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்குமே வந்து கால சூழ்நிலை ஏதோ ஒரு விஷயத்த உணர்த்துதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆரம்பத்துலேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் பார்க்கும் பொழுது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு தகவல் உங்களுக்கு தெரிய போகுது. அதன் மூலமாக கூட நீங்க வந்து பயனடையலாம். யாருக்கெல்லாம் அவர்களுடைய பெயர் அவங்க பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தியிருக்கா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கோ அவங்க வந்து எனக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட உங்க டேட் ஆஃப் பர்த் உங்க நேம் அனுப்பிச்சு விடுங்க. உங்களுடைய பெயர் உங்க பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தியிருக்கா பொருந்தலையா அப்படிங்கிற தகவல் வரைக்கும் நான் இலவசமாக பதிவு பண்ணி அனுப்புறேன். யாருக்கெல்லாம் உங்களுடைய பிஸ்னஸ் நேம், என்ன பிஸ்னஸ்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அதிகமாக முதலீடு போட்டிருப்பீங்க, அந்த முதலீடு காப்பாற்றப்பட வேண்டும்னா சக்தி வாய்ந்த பிஸ்னஸ் நேம் அமையணும். ஏற்கனவே பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்க அது கரெக்டாக அமைஞ்சிருக்கா அமையலையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதியோட உங்கள் பிஸ்னஸ் நேமை அனுப்பிச்சி விடுங்க. அதற்கான தகவல்களை நான் அனுப்புகிறேன். அப்படி பொருந்தவில்லை அப்படின்னா என்ன செய்யணுங்கிற டீட்டெயிலும் இருக்கும். பொருந்தி இருக்குன்னா ஏன் பொருந்தி இருக்கு, அதற்கான எண் என்ன, அது என்னென்ன நல்லது பண்ணும் அல்லது தீமை பண்ணக்கூடிய எண்கள் அமைஞ்சிருந்தால் அது என்னென்ன பண்ணுங்கிறதெல்லாம் நான் விளக்கமாக உங்களுக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண் இருக்கு, நீங்கள் அனுப்பும்போது அதுக்கான விளக்கங்களை நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன். இப்போ அடுத்து வரக்கூடிய சில நாட்கள் இந்த 2024 என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், எது மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம்ங்கிறத நான் இப்போவே சொல்லிடுறேன். 2024 சூரிய புயல் அப்படிங்கிறது வீசும், அது பெரிய அளவுக்கு மனிதர்களை பாதிக்கும்ங்கிறது பாபா வாங்காவின் கணிப்பாக இருந்தது. அதே போலவே பருவநிலை மாற்றம்ங்கிறது கடந்த 6-7 வருடங்களுக்கு முன்னாடியே துவங்கிருச்சு. இந்த குளோபல் வார்மிங்கிறத பற்றி முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து டாக்குமெண்ட்ரிலாம் நிறையா வந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப விகரஸாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த வருடமும் நிறைய வந்து மழை வெள்ளங்கள், சுனாமிகள், இது எல்லாத்தையும் நம்ம நாடு வந்து சந்திக்கவே போகுது. இது என்ன யாருக்கும் தெரியாத ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எப்போ நடக்குது அதுதான் இதில் முக்கியம். இப்போ வந்து நல்ல ஒரு வெயில் அடிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா மழை பிச்சுக்கிட்டு பெய்யுது, ஒரு ரோடெல்லாம் வெள்ள காடாக நனையுது அப்படிங்கிறாங்க. குற்றாலத்தில் ஒரு பையன் அடிச்சுட்டு போயிட்டார். திடீர்னு சாதாரணமாக தண்ணி விழுந்துக்கிட்டு இருந்த இடத்துல திடீர்னு ஒரு பெரும் வெள்ளம் வந்து ஒரு பையனுடைய உயிரே போயிடுச்சு. +2 படிச்சுட்டு இருந்த பையன். இந்த நேற்று நடந்துச்சு இது. ஸோ இது மாதிரியான அசம்பாவிதங்கள் நிறையவே நடக்கும். அதனால முடிந்தவரை சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள் அனைத்து வகையிலும். குறிப்பாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடை முறையாக செய்யுங்க. அவர்களுக்கு தான் வந்து சரியான கைடன்ஸ் கிடைச்சி வாழ்க்கையில் நிறைய இடங்கள்லேருந்து அவங்க காப்பாற்றப்படுவார்கள். இந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்த 2024 எண்டு வரைக்குமே சில மர்மமான வியாதிகளும் வந்து போகும். அதற்கு வந்து மருந்து மறுபடியும் கண்டுபிடிக்கிறேன்பாங்க, ஆனால் வந்து சரியாக செயல்படாது. இப்போ இந்த கொரோனாவுக்கு வந்து ஒரு மருந்து வந்து நம்ம செலுத்தி கொண்டோம், அதனுடைய பக்க விளைவுகள் என்ன அப்படிங்கிறது மறுபடியும் நமக்கு தெரிய வருது. அது கேட்டு இன்னும் அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. அதே போலவே மர்மமான வியாதிகள் அப்படிங்கிறது நிறைய உருவாகி கொண்டே தான் இருக்கும். அதற்கு காரணமாக ஏற்கனவே போட்ட ஒரு வேக்சினேஷனாகவே இருக்குங்கிறது தான் நமக்கு அதிர்ச்சி தகவலாக இருக்குது. கேன்சருக்கான மருந்து கண்டுபிடிக்கப்படும்ங்கிறத பாபா வாங்கா சொல்லியிருக்காங்க. இந்த 2024 எண்டுக்குள்ளார அது நிகழும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா போன மாதங்களில் ஃப்ளாஷ் நியூஸாக வெளிநாட்டு இன்டர்நேஷ்னல் சேனல்ஸில் ஓடிட்டு இருந்த ஒரு விஷயம், ஆல்மோஸ்ட் நாங்கள் ரீச் பண்ணிட்டோம், கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான மருந்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், தடுப்பு மருந்தை அப்படின்னு எந்த நாடு சொல்லியிருக்குன்னா ரஷ்யா சொல்லியிருக்கு. இந்த பதிவிலேயே நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தேன், புட்டின் அவர்களுடைய உயிருக்கு பாதகம் ஏற்படும், அது ரஷ்ய நாட்டின் அதிபருடைய உயிரிழப்புங்கிறது தடுக்க முடியாததாக இருக்கும் அப்படிங்கிறது பாபா வாங்காவினுடைய கணிப்பு. ஆனால் அதே நாடு இப்போ அவங்க கேன்சருக்கான மருந்தை வந்து ரொம்ப மும்மரமாக ஆராய்ச்சி பண்ணி
அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு இடத்துல, இன்னும் சொல்லப்போனால் முழுமையாக குணப்படுத்துறதுக்கான ஒரு ஆராய்ச்சி போயிட்டு இருக்குன்னா, அப்போ அந்த அதிபருக்கு ஏதோ அது சம்மந்தமான ஒரு இது இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். அது ரூமர்ஸாகவும் பரவிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாடே அறிவிச்சிருக்கு, ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து நெருங்கிட்டோம், இது நாங்கள் வந்து இப்போ ஒன்ஸ் நாங்கள் பேட்டன்ட் வாங்கிட்டோம், டெஸ்ட் எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா செவரல் லேயர்ஸ் ஆஃப் டெஸ்ட் இருக்கும். அனிமல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் கடைசியாக தான் வந்து மனிதர்களுடைய உடம்புல அவங்க டெஸ்ட் பண்ண முடியும். அது மாதிரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ் படி ஒன்ஸ் அவங்க அறிவிச்சிட்டாங்கன்னா பாபா வாங்காவினுடைய கணிப்பு வந்து நிரூபணமாயிடும். கேன்சருக்கான மருந்தும் கண்டுபிடிக்கப்படும். மற்றபடி இதில் யாரும் வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்களுக்கு ஆட்பற்றக்கூடாது, நெகட்டிவான வாக்குகள் வந்து பலித்திடக்கூடாதுங்கிறத நம்ம வேண்டிக் கொள்வோம். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கிறேன். 95% நம்மளுடைய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம அனலிட்டிக்ஸில் பார்க்க முடியுது. உங்களுக்கு நம்மளுடைய கண்டென்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக படுது, உங்களுக்கு அடிக்கடி நம்மளுடைய கண்டென்ட்ஸ் உடனுக்குடன் பார்க்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்களும் நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.